வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் இதில் எடுத்துக்காட்டு 5இல் 15 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீள்வட்டம் x² + a² + y² b² = 1 செவ்வகல நீளம் காண்க. பாருங்கள், x அச்சு y அச்சு இது ஒரு நீள்வட்டம். செவ்வகல நீளம் இந்த இடத்துல குவியம் இருக்கும் இல்லையா? குவியம் என்னது? எஸ். என்ற குவியம் என்ன? AE, 0. இந்த குவியம் வழியே செல்லக்கூடிய ஒரு நான் தான் என்னது? செவ்வகல நீளம். இதை நம்ம Lன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம L' எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள தொலைவு AE. இந்த தொலைவு தெரியாது Y1. அப்போ இந்த புள்ளி என்ன? X அச்சு தூரம் AE, Y அச்சு தூரம் Y1. அதே மாதிரி இந்த புள்ளி X அச்சு தூரம் AE, Y அச்சு தூரம் இங்கே கீழே 4வது கால்பகுதியில் இருக்குது. அப்போ -Y1. சரியா? நமக்கு Y1 தெரிஞ்சால் போதும். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்? செவ்வகல நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருந்த சமன்பாட்டை எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், எஸ் இருக்கு இல்லையா? எஸ்ன்ற புள்ளி AE, 0. இல்லை, இதை எடுத்துக்கலாம், L எடுத்துக்கலாம். சரியா? L தான் எடுக்கணும். L இருக்கு இல்லையா? AE, Y1 ஆனது எதன் மீது இருக்கு பாருங்க? அவங்க கொடுத்தது நீள்வட்டம் 1 மீது அமைந்துள்ளதா? 1 மீது அமைந்துள்ளது. 1 மீது அமைந்துள்ளது. 1 மீது அமைந்திருக்கிறதுனால இதில் நம்ம என்ன செய்யலாம்? எக்ஸுக்கு பதிலாக ஏஇயும் ஒய்க்கு பதிலாக Y1 மாற்றலாம். பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக ஏஇ இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏக்கும் ஸ்கொயர் ஈக்கும் ஸ்கொயர் பை A² அப்படியே வந்துடும். ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக Y1 ஸ்கொயர் பை B² = 1. இப்போ பாருங்கள், இந்த A² கேன்சல். நமக்கு Y1ஓட மதிப்பு தான் வேணும். அப்போ இது E². வலது பக்கம் போனால் -E² மாறுமா? அப்போ பாருங்கள், Y1 ஸ்கொயர் பை B² = 1 - E². இந்த E² வலது பக்கம் தான் மைனஸாக மாறிடும். நமக்கு இந்த ஒரு சின்ன ஃபார்முலா E² இருக்கு இல்லையா? இதோட மதிப்பு மைய தொலைத்தொகுவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வரக்கூடிய மதிப்பு என்னென்னா 1 - B² A². சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள்? 1 - E² இருக்குது. அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த ஃபார்முலா கொஞ்சம் மாற்றுவோம். B² A². மைனஸ் இருக்குது, இங்கே வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிச்சு. = 1. இது ப்ளஸ் E². இங்கே வந்தால் -E². அப்போ என்ன செய்யலாம்? 1 - E²க்கு பதில் நம்ம என்ன செய்யலாம்? B² A² மாற்றலாம். இப்போ பாருங்கள், Y1 ஸ்கொயர் = இந்த B² இங்கே எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்குது. இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இன்ட்டு இந்த 1 - E²க்கு பதிலாக என்ன மாற்றலாம்? B² A². இந்த ஸ்டெப் புரியுதா? பாருங்கள், இங்கே B² வகுத்தில் இருக்குது. இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடுச்சு. இந்த 1 - E²க்கு பதிலாக B² A² மாற்றிட்டோம். அப்போ பாருங்கள், Y1 ஸ்கொயர் = 2 பெருக்குனா என்ன வரும்? B⁴ B² B⁴ A². நமக்கு Y1 தான் வேணும். Y1 = +or- இங்கே ஸ்கொயரை கட் பண்ணுறோம். இங்கே என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். +or- ஸ்கொயர் ரூட் B⁴ A². அப்போ Y1 = +or- இங்கே பாருங்கள், B⁴ வர்க்கம் எடுத்தோன்னா B². அந்த அடுக்கில் பாதி அப்படியே வரும். சரியா? A²க்கு வர்க்கம் எடுத்தோன்னா A, ஸ்கொயர் எடுத்தோம்னா A. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Y1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது Lன்ற புள்ளி என்ன? AE, Y1ஓட மதிப்பு என்ன? B² A. அதுக்கு அடுத்தது L' பாருங்க, AE, -Y1. அப்போ -Y1ஓட மதிப்பு B² A. Lலும் L' நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செவ்வகல நீளம் கண்டுபிடிச்சலாம் பாருங்க. தேர்ஃபோர் செவ்வகல நீளம் எப்படி கண்டுபிடிப்போம்? செவ்வகல நீளம் Lலையும் L', அதாவது Lலிருந்து L' = பாருங்க, Lலிருந்து L' வரைக்கும் உள்ள தொலைவு. அப்போது இந்த தொலைவு Y1ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். B² A. இங்கேயும் B² A, இங்கேயும் B² A. இங்கே மைனஸில் இருக்கும். ஆனால் இது தொலைவுன்னு பார்க்கும்போது ப்ளஸ் தான். அப்போ இங்கே ஒரு B² A, இங்கே ஒரு B² A. ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். பாருங்கள், B² A + B² A. பகுதி சமமாக இருக்குது. ஒரு தடவை எழுதினா போதும். அப்போ B² + B². தொகுதியை அப்படியே கூட்டலாம். அதாவது ஒரு B² + ஒரு B² கூட்டினோம்னா
2 பி ஸ்கொயர் பை ஏ. இதுதான் நமக்கு தேவையான செவ்வகல நீளம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.